Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தேர்தலில் இருந்து அதிமுக தொடர்ச்சியாக ஜெயித்து வரும் பொள்ளாச்சி தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்கு இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதி கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி நகராட்சி, பெரியநகமம் பேரூராட்சி, ஆச்சிப்பட்டி, தாளக்கரை, மண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. தென்னைக்கு பெயர் போன பொள்ளாச்சியில விவசாயம், தொழில் வளம் பிரதானமா இருக்கு. கொப்பரை உற்பத்தி, தென்னை நார் தொழிற்சாலைகள், நார்க்கழிவு கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகள் நிறைஞ்ச தொகுதி. பிற மாவட்ட மக்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிற தொகுதியா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல தொகுதியில 96,061 ஆண் வாக்காளர்கள், 1,05,919 பெண் வாக்காளர்கள், 35 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 2,02,15 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 10 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. காங்கிரஸ், திமுக தலா 3 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமனை அதிமுக களத்தில் இறக்கிச்சு. அவருக்கு எதிராக திமுக வரதராஜன் போட்டியிட்டாரு. இருவருக்கும் இடையே தேர்தலில் கடுமையான போட்டி நிலவுச்சு. இறுதியா 80,567 வாக்குகளை பெற்று பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு கடும் போட்டியை கொடுத்த வரதராஜன் 78,842 வாக்குகளை வாங்கி தோற்றாரு. 1,725 வாக்குகள் வித்தியாசத்துல பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றியை வசமாக்க 2001 இருந்து ஜெயிச்சுட்டு வர தொகுதியை அதிமுக தக்க வச்சுது. இப்ப தேர்தல் நெருங்க பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். தென்னை நார் அதிக உற்பத்தி இருக்கிறதுனால மத்திய அரசாங்கத்தினுடைய டவுன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை ஆக்சுவலாக இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இன்டர்நேஷ்னல் லேப் ஃபெசிலிட்டி கட்டாயமாக வேணும். அப்போது நம்ம இன்றைக்கி 125 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தரச்சான்றிதழ்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தமிழ்நாடு அரசு கடந்த 2018 நீரா அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அந்த நீரா பானத்தை சந்தைப்படுத்துறதுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கும் தொழில்நுட்பத்தையும் அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் எதுவுமே ஏற்படுத்தி தரலைங்க. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக நீட்டாக இல்லை. எல்லாரும் நிறையா பேர் லட்சக்கணக்கில் மக்கள் போகக்கூடிய ஒரு இடம். ஆனால் சேஃப்டி இருக்கா அப்படின்னா ஃபுல் டைம் சேஃப்டி பத்துமா அப்படின்னா பத்தாதுங்க லேடிஸ்க்கு. ஏன்னா அன்டைம் 10 மணி வரையில் எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள்ஸ் போகிறாங்க. அங்கே கொஞ்சம் சேஃப்டி அண்ட் நீட்னஸ் நல்லா இருக்கலாம். பொள்ளாச்சி மாவட்டமாக்குறதா சொல்லி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் மாவட்டமாயிரும் இப்போ ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியே நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது இன்னும் ஆகலைங்க. அது சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆனமலையாறு மற்றும் நல்லாறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதால் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது. பொள்ளாச்சியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இளநீருங்க. பொள்ளாச்சி இளநீருக்கு அது ஒரு தனி சுவைங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புவிசார் குறியீடு நான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.